தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்த பொழுது தேவர்கள் தங்களது ஆயுதங்கள் அனைத்தையும் பாதுகாப்பாக இருப்பதற்காக ததீசி எனும் முனிவரிடம் கொடுத்து பாதுகாக்க சொல்லியிருந்தனர். ஆகையால் ததீசி முனிவர் அந்த ஆயுதங்களை திரவமாக மாற்றி அவற்றை விழுங்கி பாதுகாத்து வந்தார். இந்த சமயத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் மூண்டது. இந்த போரில் ஆயுதங்கள் இல்லாமல் சண்டையிட்டதால் தேவர்கள் தோல்வியுற்றனர். இதனால் தேவர்கள் பிரம்மதேவரிடம் அசுரர்களை வெல்ல நல்ல உபாயம் ஒன்றினை கேட்டனர். அதற்கு பிரம்மதேவர் தனது ஞான திருஷ்டியால் ததீசி முனிவர் தேவர்களின் ஆயுதங்களை விழுங்கி பாதுகாத்து வருவதை அறிந்தார். அத்துடன் அந்த தேவர்களின் ஆயுதங்களால் அவரது முதுகு தண்டு சக்தி வாய்ந்ததாக மாறியிருப்பதை அறிந்தார். எனவே அவரது மூலமாகவே அசுரர்களை வெல்ல முடியும் என தேவர்களிடம் கூறினார். ஆகையால் தேவர்களும் ரிஷிகளும் ததீசி முனிவரிடம் சென்றனர். அப்போது ததீசி முனிவர் தேவர்களை கண்டு தங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டார். அப்போது இந்திரன் அசுரர்களை வெல்ல தங்களது முதுகு எலும்பினால் செய்யப்பட்ட ஆயுதம் வேண்டும், எனவே தங்களது முதுகு தண்டினை தானமாக யாசகம் அளிக்க வேண்டும் என கேட்டார். உலக நலனுக்காக தன்னுயிரை தியாகம் செய்ய முடிவு செய்தார் ததீசி முனிவர். அதனால் உண்ணா நோன்பு இருந்து தன்னுயிரை விட்டு இந்திரன் கேட்ட தானத்தினை வழங்கினார். பிறகு ததீசி முனிவரின் முதுகு தண்டினை தேவ ரிஷி விஸ்வகர்மா ஆயுதமாக மாற்றினார். அவ்வாயுதமே இந்திரனின் அதி அற்புதமான ஆயுதமான வஜ்ராயுதம் என புராணங்கள் கூறுகின்றன.